தான் கடந்து மலை கடந்து நாகராஜ பெண்கொடியும் பர்வதத்தில் கம்போன நாட்டி தவமிருந்தார் நாகராஜ நாகக்கண்ணி. ஆமா, ஒரு பிள்ளை வர வேண்டும் என்பதற்காக எம்பெருமானை நினைத்து இருந்து தவம் செய்து வருகிறார்கள் இரண்டு பேரும். அப்படி தவம் இருக்கும் தருணத்தில் ஒருவரிடம் 2 வருடமா என்னையா 12 வருட காலம் பாரத்தவம் செய்தார் நாகராஜ நாகக்கண்ணி. அப்படி தவம் இருக்கும் தருணத்தில் என்ன ஆதி கைலாச மாமலையில் ஆண்டவனாகிய சிவபெருமான் பிரம்மதேவன் படைத்த 7-14 உலகத்திலும் ஆமா படைத்த மனுக்களுக்கெல்லாம் படியளக்க வேணுமே என்று ஆண்டவன் சிவபெருமான் ஆதிபரா சக்தி பார்வதா தேவி இடத்தில் ஆளாக்குதனை வாங்கி ஆண்டவன் பயணமாகும் போது இந்த ஆதிபரா சக்தியான பார்வதா தேவி ஆமா ஆண்டவனே பகவான் பரம்பொருளே போவிரான நான் வருவே நம்மதில போவிரான நான் வருவே நான் வருவேன் படியளப்பை பார்க்க வேண்டும் நான் அறிய வேண்டும் பார்வதியா போனதோ யோரே வழிமறித்தவருமான் ஆதிபராசக்தி பார்வதியை கண்டு அம்மா பார்வதா தேவி பூலோக ராஜ்யத்தில் மானிட மனுக்களை அம்மா ஆண்டவன் சிவபெருமான் ஒவ்வொரு விதமா படைத்திருப்பேன். ஒருத்தன் பெரிய பணக்காரனா இருப்பான், ஒருத்தன் பரம ஏழையா இருப்பான், ஒருத்தன் கருப்பா இருப்பான், ஒருத்தன் சிவப்பா இருப்பான், ஒருத்தன் நெட்டையா இருப்பான், ஒருத்தன் குட்டையா இருப்பான். பூலோகத்தில் என்னோடு வடியளக்க வருவியானா அவனை மட்டும் பெரிய பணக்காரனா படைச்சு இவனை பரம ஏழையா படைச்சிருக்கேள பகவான அப்படின்னு பார்வதி நீ கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பாய். உனக்கு பதில் சொல்லத்தான் நேரம் இருக்குமே தவிர பகவானுக்கு படி இழக்க நேரம். இந்த ஆண்டவனாகி சிவபெருமான் சொல்லவும் ஆதிபரா சக்தியான பார்வதி பார்த்தா பகவானை பரம்பொருளே உங்களோடு வரும்போது வாயை திறந்தால் தானே உங்களுக்கு இடைஞ்சல் வந்து சேரும். இந்த கைலாச வாசல்ல இப்ப பேசுறதோட சரி, படி இழந்து இறை இழந்து மறுபடியும் கைலாசம் வரும்போதுதான் இந்த பார்வதி நான் உங்கள்கிட்டயே பேசுவேன். வாயை திறக்க மாட்டோம், அருவார்த்த பேச மாட்டோம் பகவானே. இந்த ஆதிபரா சக்தியான பார்வதி சொல்லவும் உடனே ஆண்டவன் வரும் பார்வதியும் வேண்டும் என்று அழைத்து கொண்டு பயணமான வாசல் விட்டு நெருப்பார ஒரு சுனையனை கடந்து பார்வதியும் சரிந்த மலை அங்கே சங்கிலி தேரோடு மலை
ஓடுமலை சாய்ந்த மலை சரிந்த மலை அவடியேழு நல்ல மலைகளே சிவபெருமானும் ஈஸ்வரி பார்வதி வரும்போது வரும்பொழுது ஒரு அத்துவன கானகத்தில் ஒரு சின்னஞ்சிறு பாலகன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த பாலகன் இந்த ஆடுகளுக்கு இலைகளை வெட்ட வேண்டும் என்று மரத்தில் ஏறினான். ஆமா, அப்படி விறுவிறுவிறுன்னு மரத்து மேல ஏறி முனி கிளையிலிருந்து அடிக்கிளை வெட்டலாம். அடிக்கிளையிலிருந்து முடிக்கிளை வெட்டினா தப்பிச்சுக்கிடுவான். இவன் முனிக்கிளையிலிருந்து அடிக்கிளை வெட்டுதான். ஆமா, சுழிவா இறங்கணும். ஆமா, ஆதிபரா சக்தியான பார்வதி அத்தனை கண்ணால் கண்டார். பகவானே, சின்னஞ்சிறு பாலகன் முனிக்கிளையிலிருந்து அடிக்கிளை வெட்டுதானே, கிளை உரிந்து கீழே விழுந்தான். ஆனா பெத்ததாய்க்கு பிள்ளையாச்சாருவானா? வெட்டி வச்சாலும் பிறக்க முடியாத இந்த பாலகனை நீங்க தான் பாதுகாக்கணும், இவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்ல, அம்மா பார்வதி கைலாச வாசலை விட்டு வரும்போது வாயை திறக்க மாட்டோம், மறுவார்த்தை பேச மாட்டோம்னு சொன்னியம்மா. இங்க வந்ததும் வேலையை ஆரம்பிச்சிட்டிய. ஆண்டவா பகவான பரம்பொருள ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க ஒரு தாய் என்ன பாடுபடுவான்னு பெண்களுக்கு தான் தெரியும். இந்த பாலகனை பெற்றெடுக்க அவ தாய் என்ன பாடுபட்டிருப்பா. அதனால பகவானை நீங்க உயிர் கொடுத்து காக்கணும். உடனே ஆண்டவனாகிய சிவபெருமான் கிளை உரிந்து கீழே விழுந்து பாலக அம்மான்னு சொன்னா நீ உயிர் கொடுத்து காப்பாத்து. ஆமா, அப்பான்னு சொன்னா நான் உயிர் கொடுத்து காப்பாத்துனேன் என்று இரண்டு பேர்களும் பேசி கொண்டிருக்கும் போது கிளையை வெட்டிட்டான். கிளை வெட்டி கீழே வரும்போது என்னையா அம்மான்னு சொன்னானா இல்ல அப்பான்னு சொன்னானா? செத்தேன் செத்தேன் என்று விழுந்தானே. ஐயா விழுந்தானே, போனானே, மாண்டேன் மாண்டேன் என்று விழுந்தானே. விழுந்தானே 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 மாண்டு மடிந்து போனானே. விழுந்தானே இதை கண்டாரே கடவுளவர் கடவுளவர் ஆதிபரா சக்தியான பார்வதி எவ்வளவோ சொல்லி எள்ளளவு கேட்கலைய. இப்ப என்ன நடந்தது பாத்தியா? அவன் விதி முடிந்தவன் அப்பளே சொன்ன நீ தானே கேட்கல. அம்மான்னு சொன்னா நீ காப்பாத்திருக்கலாம், அப்பான்னு சொன்னா நான் காப்பாத்திருப்பேன். வாவி விழுந்தவன் செத்தேமுலா சொல்லிக்கிட்டு விழுதான். செத்து மாண்டு வடிந்து போனான் பார்வதி. இனிமேலாவது வாயை திறக்காமல் மௌனமா என்னோடு வாழ்ந்தார். உடனே பகவானும் பார்வதியுமாக அவடி அந்த வனந்தானே விட்டு வாரார்கள். இறையழந்து வாரபோதி தன்னதியில கண்ணி நாமம் சொல்லி இருப்புதையா கடவுளோட நாமம் சொல்லி இருப்புதையா. கண்டாள பார்வதியா
பரம்பொருளே நாகத்து வேணும் என்று கட்டிடுங்கோ நாகம் கூடி செய்யுதையா நாகமும் ஜன்னாகமும் கலந்து கூடி தவம் இருக்க கடவுளே அம்மா இதுவரைக்கும் நான் கண்ணால கண்டதில்லையே. அதனால இந்த நாகத்துக்கு என்ன வர வேணும் என்று பகவானே நீங்க கேட்கணும். உடனே ஆண்டவனாகி சிவபெருமான் நாகராஜனை அழைத்தார். செய்த தவத்தை கலைத்து நாகராஜ மன்னன் வந்து ஆண்டவன் பகவானை கண்டு வணங்கி இந்த சிவபெருமான் என்ன வர வேணும் என்று கேட்க, உங்களுடைய அருளினாலே கோடான கோடி பொன்பொருள் இருந்தாலும் குழந்தைக்க ஒரு குழந்தை இல்லையே பகவானே, ஒரு மதலை வர வேண்டி மகாதவம் செய்கிறோம் என்று சொல்ல, படியளக்க வந்த இடத்தில் பிள்ளை வரம் கேட்டால் எப்படி கொடுப்பேன் நாகராஜா? நீ என்னோடு கையிலாக வருவையானா ஏட்டு கணக்கெடுத்து பார்த்து உனக்கு பிள்ளை வரம் இருக்குமானால் கண்டிப்பாக பிள்ளை வரம் தருகிறேன் என்று ஆண்டவனாகி சிவபெருமான் நாகராஜன் அழைத்துக் கொண்டு கைலாச வந்து கைலாச ஏட்டு கணக்கெழுதும் சித்திரகுத்திர நைனாரை அழைத்து ஏட்டு கணக்கெடுத்து பார்க்க, இந்த நாகராஜனுக்கு 7 தலைமுறைக்கும் பிள்ளை. முன்னொரு காலத்தில் வேடுவர் குலத்திலே பிறந்து சூழ்மான் ஜனமான பானமிட்டு கொண்டிருக்கான். அதனால அவனுக்கு 7 தலைமுறைக்கும் பிள்ளை, குழந்தை இல்ல. இந்த நாகக்கண்ணி பெண்டான அவ என்ன பாவத்தை செஞ்சா? முன்னொரு காலத்தில் மருத்துவர் குலத்திலே பிறந்து பிறக்கும் பெண் குழந்தை எல்லாம் கருவழிக்க கருமருந்து கொடுத்திருக்கான். சிசு தோஷம். ஆமா, அவளுக்கு 7 தலைமுறைக்கும் பிள்ளை இல்லை. உடனே பார்வதி பார்த்தா, பகவானே எப்படி ஆனாலும் இவருக்கு பிள்ளை வரம் கொடுத்தே தீரணும். பிள்ளை இல்லாத வேருக்கு பிள்ளை வரம் கொடுக்க சொன்னதனால் பார்வதி நீயே அவர்களுக்கு குழந்தையாக பிறக்க கடவுள் இந்த ஆதிபராசக்தியினுடைய 1008 சொருவத்தை 8 சொருவமாக அம்மா கலசத்திலே அடைத்து நாகராஜன் திருக்கரத்திலே ஒப்படைத்து 41 உருவண்டல அடைகாத்து வருவையானா 41ஆம் நாளையில கலச வெடிக்கும், உனக்கு கை குழந்தை கிடைக்கும் என்று கடவுள் வரத்தை கொடுத்து அனுப்ப 40 நாள் வரைக்கும் அடைகாத்தார்கள். பிள்ளைக்குரிய அறிகுறி தெரியாம இருக்க 41ஆம் நாளையில ஆண்டவன் சிவபெருமா வலது கால் பெருவிரலால் நாகத்தினுடைய வாலிலே மிதிக்க வேதனை தானாமல் நாகம் வெளி கிளம்பும் போது இந்த கலசமானது ஒன்றோடு ஒன்று உரசி அதிலே யார் பறக்கிறா? யாரையா? 41ஆம் நாளையில கலசம் அது வெடித்துடுமா ராஜநாக கண்ணி குழந்தை உறக்குதையா 1வது கலசத்தில உத்தமியதான் பறந்தா 2வது கலசத்தில வரியாதான் பறந்தா 3வது கலசத்தில முப்புடாதி அவதரித்தா 4வது கலசத்தில காளியம்மா தான் பறந்தா 5வது கலசத்தில தாரம்மா தான் பறந்தா 6வது கலசத்தில மாறி தான் பறந்தா 7வது கலசத்தில மாரியம்மா அவதரித்தா 8வது கலசத்தில தாயான துர்க்கை அம்மா அட்டகாளி 8 பேரும் அவதரித்தாள் நேரம் நாகராஜ நாகக்கண்ணி நல்ல நாகத்திற்கும் பாரதியா சொருவத்தில நல்ல சொருவமாக அட்டகாளி தான் பிறந்தா பாடும் அம்மா ஒரு கொலவ தாயான முப்போடாரி அம்மையான காளி அம்மா தேவியான துர்க்கை அம்மா அஷ்டமகா
காளியவா காளியர்கள் பிறந்த நேரம் அம்பு பிறந்ததம்மா விஜயநகர் பட்டணத்தில் வந்து பிறந்ததம்மா மணி மண்டபத்தில் அப்பறை பிறந்ததம்மா முப்பூடாதி அம்மையான காளியம்மா கையம்மா சதுரகிரி பூமியில உடுக்கை பறந்ததம்மா பூமியில ஆயிரமண்ணுடையா அம்மையான முப்பூடாதி யார காளியம்மா கனகதுர்க சந்தனமாரி ஜடமாரி யார மாரியம்மா கூடாதி முத்தாரம்மா காளி 8 பேரும் கீழ விழுந்த சட நீராட விளக்கே விழுந்த சட முப்பூடாதி தீர்த்தமாட முடியிருப்பா விளையாட்டை யார் அறிவா கப்பறையில் குடியிருப்பா யார் அறிவா சிங்கமூக வாகனமா சிவன் கொடுத்த வாக்கியம்மா முக தண்டியலாம் கொடுத்த பாக்கியம்மா மாடசாமி வாசலீல முப்பூடாதி அம்மையான காளியம்மா காளியம்மா யார துர்க்கையவள் ஆடுதாளே அடிவழகி 8 பேரும் முகத்தடையோட தங்கையவள் ஜலக்காரி பொட்டழகி சிறு பொட்டுக்காரி அழகி முப்பூடாதி காளியம்மா கையவா நல்ல பாம்பு தாளாட்ட பூவை வந்து கொலவோட தாளாட்ட வேப்பங்கோட கையில் எடுத்து விளையாடி வாராட நல்ல வேலையம்மா விளையாட நேரம் அம்மா ஆடசாமி வாசலிலே ஆடாளி போடுதாளே ஐயாரம் போடாதே யான காளியம்மா அந்தாரி கனகதுர்க்கை காளி 8 பேரும் போட்டு ஆறாளே விழுந்த சடை உலகமெல்லாம் நீராட வந்து விழுந்த சடை ஆமா நீராட வந்து விழுந்த சட முப்பூடாதி மாரியம்மா கனகதுர்க்க நீராட வடக்க வந்து விழுந்த சடை விழுந்த சடை தீர்த்தமாட
என்னோட ஆமுவா ஐயாவா ஆமா நல்ல ஆமுவா சேலக்காரி ஏலக்காரி தூர தூர விலகி ஒட்டலையே ஒட்டச்சேரே காரி காரி வடிவழகி வடிவழகி கூடாதி கூடாதே ஆமா காளியம்மா காளியம்மா ஆமா கையம்மா கையம்மா காப்பமிட்டும் அடையமிட்டும் ஆமா அடையமிட்டும் நாடி வளையலிட்டும் அடையமிட்டும் ஆமா வேளையான உனக்கு வேளையம்மா ஆமா ஆமுவா அம்மா ஆமா நல்ல ஆமா அம்மா ஆமா ஆமுவா நேரமம்மா ஆமா ஆயிரத்தெட்டு ஆமா மாடனிலோ ஆவி மாடசாமி மாடசாமி வாசலில ஆமோ ஆமா ஆடி போடுதானே போடுதானே வாசலில வாசலில பட் 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 மூன்று நல்ல கரகமம்மா ஆமா வைத்த ஆமோ ஆமா நல்ல ஆமா கரகமம்மா ஆமா பொக்கு ரகோ ஆமா நல்ல ஐந்து நல்ல கிரகமம்மா ஆமோ ஆமா ஆட பொற்கிரகம் பொற்கிரகம் சோலையில கொண்டு வைக்க ஆமா மாமனிவர் வேள்வி வளர்த்து கொடுக்க கொடுக்க ஆதிபராசக்தியான பார்வதி அக்னி வேள்விக்குள் இறங்கியவுடனே ஆமா எரிந்து சாம்பலானார்கள் காளியர்கள் 8 பேரும் 8 பேரும் பார்வதா தேவி மட்டும் ஆமா அங்கம் பிரியாமல் உயிர் பிரியாமல் இருக்க அப்படி உருண்டு கொண்டிருக்கும் போது ஆமா வந்து உயிர் கொடுத்து தீர்த்தம் கொண்டு தெளித்தெழுப்ப ஆமா அப்பேற்பட்ட தருணத்தில் என்னையா இந்த காளியர்கள் மறுபறவை செய்து முப்புறம் கோட்டையிலே அமர்ந்திருக்கும் போது ஆண்டவன் சிவபெருமான் நெற்றிக்கண்ணால் எரிக்க ஆமா காளியர்கள் ஒன்று கூடி அமோ மகுடங்களை முடிக்கும் பொருட்டாக காளி முப்புடாதி அம்மா
ஆமா அப்படி இரண்டு லிங்கத்தை விழுங்கியதனால் இரண்டு சிறகு முளைக்க மூன்று முகத்தோடு பிறந்ததினால ஆமா அவளுக்கு முப்புடாதி என்று பெயரையும் கொடுத்து பெயர் கொடுத்து மாறி மாறி பிறந்ததினால் மாரியம்மாள் என்ற திருநாமத்தை கொடுத்து கொடுத்து கலியுகத்தை ஆள பிறந்ததினால் காளியம்மாள் என்றும் ஆமா சங்காரம் முடிப்பதற்கே பிறந்ததினால் அவருக்கு துர்க்கையம்மாள் என்று பெயரையும் கொடுத்து பெயர் கொடுத்து இல்லாத மகுடனையும் அதை முடித்து வந்த மாகாளியர்கள் ஆமா வரத்தை கொடுக்க ஆண்டவன் பகவான் மேலே பரிசோதித்து ஆமா போட்ட முத்தை இறக்கி காளி 8 பேர் வரும்போது முத்தை எம்பெருமாள் வறுத்து கொடுக்க ஆமா வகுத்தவன் பெரியவனானால் வருத்த முத்து வையகத்தில் முளைக்கும் என்று எம்பெருமாள் ஏக கோடான கோடி வரத்தை கொடுத்தனுப்ப ஆமா காளியம்மா துர்க்கையம்மா அச்சமகா காளி 8 பேரும் தலங்கள் கண்ட தலங்கள் எல்லாம் வணங்கி ஆமா 1008 சிவதனமும் 108 திருப்பதியும் வணங்கி கொண்டு வருகிறாள். இந்த சீவை எல்லாம் பெயர் விளங்கு தெற்கு செலியநல்லூர் நகரத்திலே வந்து இந்த ஆயான முப்புடாதி அம்மையான காளியம்மா அமையா அச்சமகா காளியர்கள் வந்து இந்த தெற்கு செலியநல்லூர் நன்னகரத்தில் ஊரை காக்கும் தெய்வமாக காக்கும் கண்கண்ட தெய்வமாக அமையா காளியாக வந்து அளவோடு அமர்ந்து வணங்கி வரும் மக்களை காத்து ரட்சித்து வரும்போது ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ அம்மா ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ அம்மா ஆலேலங்குமி ஆலேலோ சூடுங்கம்மா ரெண்டு வெத்தில சட்ட பரத்துங்கம்மா ரெண்டு வெத்தில கட்ட பரத்துங்கம்மா சட்ட பரத்துங்கம்மா ரெண்டு வெத்தில கட்ட பரத்துங்கம்மா விளையாடி வருகின்ற முப்போடாதிக்கு சாடி எம்மனை எம்மனை வாட்டி நல்ல போட்டி எம்ம பூந்தி கும்மி அடிங்கோலமா ஆலேலங்குமியா ஆலேலங்குமி ஆலேலோ எங்க தெருவுக்கு வருவாள் அந்த ஏழைய கண் கொண்டு பார்ப்பாளா ஏழைய கண் கொண்டு பார்ப்பாளா தெருவுக்கு வருவாளா அம்மா ஏழைய கண் கொண்டு பார்ப்பாளா எங்களை கண் கொண்டு பார்ப்பாளா ஏழைய கண் கொண்டு பார்ப்பாளா ஏழைய கண் கொண்டு பார்ப்பாளா கண் கொண்டு பார்க்குந்தாயே வாழ்க்கை கும்மியே கும்மியடி ஆனந்த குமிய தோழி பெண்ணே இந்த விதமாக தாயான முப்புடாதி காளி துர்க்கையம்மா துர்க்கையம்மா இந்த ஊரை காக்கும் தெய்வமாக அளவோடு வந்து நிலைய வாங்கி அமர்ந்த நேரம் அம்மா இதுவரைக்கும் இந்த தாயான அசமகா காளி அம்மனுடைய கதை பாடி அம்மையா அம்மனை கொண்டு வந்து நிலையை நிறுத்தியாச்சு. சரி, இனிமேல் யார் பிறக்கணும்? யாரு? 1008 தேவதைக்கும் அதிகார தெய்வமாக விளங்க அப்பன் மாடசாமி வந்து பிறக்கணும். அப்பன் மாடசாமி பிறந்தாத்தான் மதிய கொடை விழா. அப்பேற்பட்ட மாடசுவாமி எங்கே பிறந்தார் தெரியுமா? அந்த கையிலை நல்ல கையிலை வாசலீல கையில நல்ல கையில பொன்னால் முடி குலங்கோ கையிலை வாசலீல சிவபெருமா பார்வதியோ அமர்ந்திருக்க
பெரிய சுவாமி தானாக விளைத்த கைலாத பர்வதத்தில் சாட்சாதி சங்கரனாய் எழுபெருமானோடு சிவபெருமானோடு ஆதிபரா சக்தியான பார்வதாதேவி அம்மா வைகுண்ட லோகத்திலும் பெருமாளோடு லட்சுமி லட்சுமியும் பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மதேவனோடு கலைமகளாகிய சரஸ்வதி சரஸ்வதி இந்திர லோகம் என்று சொல்லக்கூடிய அமராவதி பட்டணத்தில் அந்த பட்டணத்தில் மன்னனாகி தெய்வேந்திர இந்திராணி குழுவாக அமர்ந்திருக்க ஆனைத்தோல் ஆசனத்தில் புலித்தோலை அறையில் கட்டி ஆமா மான் மழுகும் துடியும் கபால சூலமும் ஏந்திய விபூதி ருத்திராட்ச மாளிகாவர்ணனாக அமையா பஞ்சாச்சரமூர்த்தியாய் பிரகாசிக்கப்பட்ட ஆண்டவன் அந்த கைலாச பர்வதத்தில் குழுவாக அமர்ந்திருக்கின்ற போது ஆமா ஆகாயத்தில் சூரியன் என்றும் அன்புக்குழி சந்திரன் என்றும் அண்டத்தில் பல கோடி நட்சத்திர கூட்டங்கள் ஆமோ ஆகாய வாணியோடு அம்மையான கங்காதேவி இந்த பூமி பாரத்தை சுமக்க பூமாதேவி குழுவாக அமர்ந்திருக்க அமையா கீழ் திசைக்கு சூரியன் காவல் சரி மேல் திசைக்கு மேகவர்ணன் காவல் வடதிசைக்கு குபேரன் காவலாக தென் திசைக்கு தெய்வேந்திரன் காவலாக அமர்ந்திருக்க 33 கோடி தேவாதி தேவுக்கள் அகஸ்தியர் புலந்திரன் என்றும் அம்மா அழகு கும்பமாமுனி அமையா கும்பத்திலே பிறந்த பிள்ளை யாரு கும்பமுனி பெரிய சுவாமி ஆகவே எண்ண தேவுக்கள் நாளையில வாசலில உலகம் எல்லாம் தான் படைத்த உலகம் எல்லாம் ஒன்று கூடி உலகத்தில யானை வேறை மணிக்களையும் கொடுத்தார் உடைய வேந்த வேளையிலே மனுக்கள் எல்லாம் ஆமா இருக்க கண்டா அமையா பரம ஈசன் மனுக்களுக்கு வேணும் என்று எடுத்ததோர் மனுக்களுக்கு வேணும் என்று சிவபெரும் உலகம் பார்வதியா கண்டல்லவோ நடத்தி முடித்தே வாசலில கண்டனே கொடுப்பாளா அங்கே பசியாரி இருப்பாரா பால் பழங்கள் கொடுப்பாலா வளங்கள் நான் கொடுத்து தான் முடித்து வாசலில சிவபெரும் பார்வதியும் வேளையில பர்வதத்தில் அமையா மும்மூர்த்திகள் எல்லாம் ஒன்று கூடி அவரவர்களுக்குண்டான பணிகளை அவரவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது ஆமா இந்த பிரம்மதேவரானவர் வருடம் மட்டும் நித்திய பஞ்சாங்கத்தை பகவானிடம் கொண்டு ஒப்படைத்தது பழக்க வழக்கம் பழக்கத்தின் வழக்கம் அப்பேற்பட்ட ஆண்டவனாகி சிவபெருமான் ஆதி கைலாச பர்வதத்தில் இருக்கும் போது பிரம்மதேவன் ஆமா
சிவபெருமான் சிவபெருமான் அப்படி இருக்கும் தருணத்தில் என்ன அதோடு இல்ல கைலாச வாசல்ல வாசலில் அப்பனாகி 1008 மாடனுக்கும் அடங்காத மாடனாக விளங்கும் அப்பன் மாட சுவாமியினுடைய வாசல்ல நமக்கு முதலாக அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டிய அன்பிற்கும் வாழ்வதற்குரித்தான அன்புள்ள எங்க ஆச்சி. ஆமா ஆச்சி. கீழே பிள்ளையார்குளம் நன்னகரத்திலே சீரும் சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய அன்புள்ள எங்க ஆச்சி அம்மா முத்தம்மாள் அவர்கள் அருந்தவத்தால் பெற்றெடுத்த அருந்தவ செல்வம் எங்க அன்புள்ள மாமா மாமா குறிச்சி உடையார் சாஸ்தா அம்மா ஐயனுடைய திருநாமத்தை கொண்ட அம்மையா மாமா அவருடைய தங்க திருகரத்தினாலே சரி நமக்கு முதலாக 201 ரூபாய் 201 கோடியாக அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டு காணாமல் என்ன நமக்கு ஆக சுட சுட காப்பியும் போட்டு கொண்டு வந்து பேர பிள்ளைக்காக ஒரு பிஸ்கட் பாயிட்டு வர ஆக நமக்கு அன்பு பாராட்டி அண்ணார் அவர்கள் அண்ணார் குடும்ப குலகோத்திரங்கள் வழி வம்சங்கள் விட்டார் உறவினர்கள் அவையா மாமன் மைத்தனமார்கள் பெண் எடுத்த இடம் கொடுத்த இடம் என்று என்றைக்கும் 1008 மாடனும் அடங்காத மாடனாக விளங்கும் அப்பன் மாட சுவாமியினுடைய அருளினாலும் அதோடு என்ன இந்த தெற்கு செடியநல்லூர்